குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும். ஒரு நாட்டின் முதல் குடிமகனாக விளங்கும் குடியரசுத் தலைவர் வெறும் அலங்கார பதவியில் அமர்ந்திருப்பவர் அல்ல. அரசியலமைப்பு அவருக்கு பரந்துபட்ட பல பணிகளையும் அதிகாரங்களையும் வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் முதல் நீதித்துறை வரை, அமைதிக்கால் முதல் அவசர நிலை வரை பல தளங்களில் அவரது அதிகாரம் விரவிக் கிடக்கிறது. இந்த அதிகாரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். இது ஏன் முக்கியம் என்றால், நாட்டின் நிர்வாகம் சுமூகமாக இயங்க இந்த உயரிய பதவியின் அதிகாரங்கள் எவ்வாறு சமன் செய்யப்பட்டுள்ளன என்பதை அறிவது அவசியம். நாடாளுமன்றம் தொடர்பான அதிகாரங்கள் பற்றி காணலாம். குடியரசுத் தலைவரின் முதன்மையான பணிகள் நாடாளுமன்றத்துடன் தொடர்புடையவை. நாடாளுமன்றத்தை கூட்டுவதும் உரையாற்றுவதும் ஒத்திவைப்பதும் அவரே செய்கிறார். மேலும் சில முக்கிய நியமனங்களும் அவர் கையில் உள்ளன. முதலாவது, வெவ்வேறு துறைகளில் முன்னணியில் உள்ள 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு, அதாவது ராஜ்யசபாவுக்கு அவர் நியமிக்கிறார். இரண்டாவது, 2 ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை மக்களவைக்கு நியமிக்கிறார். சட்ட இயற்றும் செயல்பாட்டிலும் அவருக்கு பங்கு உண்டு. நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சாராத முன்வரைவுகளை, அதாவது நான் மணி பில்ஸ், மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பவோ மறுக்கவோ அவருக்கு அதிகாரம் உள்ளது. ஒரு முன்வரைவுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக இரு அவைகளின் கூட்டத்தை, அதாவது ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டம் கூட்டவும் அவருக்கு உரிமை உண்டு. அடுத்து சட்டம் மற்றும் நிறைவேற்று அதிகாரங்கள் பற்றி காணலாம். நாடாளுமன்றம் கூடாத காலத்தில் சட்டம் இயற்ற வேண்டிய அவசரம் ஏற்பட்டால் அதற்கும் வழி உண்டு. குடியரசுத் தலைவர் 6 மாத காலத்துக்கு மிகாத அவசர சட்டத்தை ஓர்டனன்ஸ் அறிவிக்க முடியும். மேலும் சில மாநில சட்டங்களின் மீது அவர் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். நிறைவேற்று அதிகாரத்தில் அவரது பங்கு மிக முக்கியமானது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை அமைக்க அவரே வழிவகுக்கிறார். அந்த அமைச்சரவை நாடாளுமன்றத்தின் ஆதரவை பெற்றதாக இருப்பதையும் அவர் உறுதி செய்கிறார். அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர் மட்டுமே. ஒரு அமைச்சரவை மக்களவையின் ஆதரவை இழந்துவிட்டால் அந்த அமைச்சரவையை கலைத்துவிடவும் அவரால் முடியும். அரசியலமைப்பின் பல்வேறு விதிகளின்படி, குறிப்பாக நீதித்துறை, ஆயுதப்படைகள், தூதரக குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் அடுத்து அவசர நிலை மற்றும் மன்னிப்பு அதிகாரங்கள் பற்றி காணலாம். அமைதி காலத்தில் அவரது அதிகாரம் வரம்புக்கு உட்பட்டது என்றாலும், அவசர நிலை காலத்தில் குடியரசுத் தலைவர் கிட்டத்தட்ட எல்லையற்ற அதிகாரம் பெறுகிறார். அப்போது அவர் எந்த சட்டத்தையும் தற்காலிகமாக முடக்கிவிட முடியும். குறிப்பிட்ட காலத்திற்கு அமைச்சரவைகளையும் சட்டமன்றங்களையும் கலைத்துவிடவும் முடியும். இறுதியாக, ஒரு கருணைமிக்க அதிகாரமும் அவருக்கு உண்டு. ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. ஒரு குற்றவாளியின் உயிரை காக்கும் இந்த அதிகாரம் சட்டத்தின் கடுமைக்கு நடுவே மனிதாபிமானத்துக்கு இடம் தருகிறது.